ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மனோஜ். இது உங்களோட ராஜ் ஃபேமிலி விலாக்ஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, Yamaha FZS வெர்ஷன் 4 2024 மாடலோட ஃபுல் டீட்டெயிலான ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணணும்னா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு டிசைன்லேருந்து ஆரம்பிப்போம். டிசைன் வந்து நமக்கு செம ஸ்போர்ட்டி அண்ட் மஸ்குலராக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு ஐ கேட்சியாக இருக்கிறது இந்த லைட் தான். மேலே லோ பீம், கீழே ஹை பீம், சைடில் ரெண்டு சைட்லேயும் ஷேப்பில் எல்இடியில் டிஆர்எல்ஸ் தந்திருக்காங்க. இந்த இடத்துல வந்து மட் ஃப்ளாப் ஃபைபரில் தான் இருக்குது. பாடி ஃபுல்லுமே ஃபைபர் தான். என்ன தான் ஃபைபர் இருந்தாலும் மெட்டீரியல் குவாலிட்டி சூப்பராக இருக்குது, ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் ஃப்ரண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து Yamahaவோட பேட்சிங் கொடுத்துருக்காங்க. 17 இன்ச்சில் ப்ளூ கலர் அலாய் வீல் தந்திருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலுமே உங்களுக்கு டிஸ்க் பிரேக் தான் கிடைக்கும். ஃப்ரண்ட் டிஸ்கில் வந்து உங்களுக்கு ஏபிஎஸ், டிசிஎஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கான எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து லைட்டுக்கு மேலே இந்த இடத்துல நமக்கு ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. குட்டியாக நீட்டாக டக்கின் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு சைடு மிரரும் செம குட்டியாக வண்டியோட டிசைனுக்கு ஏற்றாப்புல நீட்டாக கொடுத்துருக்காங்க. அது பார்க்க செம்ம லுக்காக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட பேட்சிங், Yamahaவோட பேட்சிங் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. FZS வெர்ஷன் 4ஓட பேட்சிங் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு குரோமில் ஒரு டம்மியான ஏர் வெண்ட் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பாடி ஃபுல்லுமே ஃபைபர் தான். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மெட்டீரியல் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. இந்த ஏரியாவில் அலுமினியம் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் பற்றி நம்ம கடைசியில் பேசுவோம். பில்லியனோட ஃபுட் ரெஸ்ட் வந்து நமக்கு அலுமினியமில் தந்திருக்காங்க. டிரைவரோட ஃபுட் ரெஸ்ட் வந்து நமக்கு ரப்பர் வித் அலுமினியம் ஃபினிஷில் தந்திருக்காங்க. அப்படியே பேக் போர்ஷன் வந்தால் நமக்கு கிராப் ரெயில்ஸ் வந்து அலுமினியமில் தந்திருக்காங்க. ஒரு கனெக்டடாக இருக்குது. இது வந்து வண்டியோட லுக்குக்கு ஏற்றாப்புல என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ப்ளஸ் நமக்கான பேக்கில் ரியரில் எல்இடி லைட்ஸ் வந்து நீட்டாக இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. வித்து இண்டிகேட்டர்ஸும் குட்டியாக ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி தந்திருக்காங்க. சைடில் ரிஃப்ளெக்டர்ஸும் வருது. இந்த இடத்துல நம்பர் பிளேட் ஹோல்டர் இருக்குது கைஸ். நெக்ஸ்ட் நமக்கான எக்ஸாஸ்ட் இங்கே இருக்குது. எக்ஸாஸ்ட் சவுண்டை நம்ம இன்ஜின் பற்றி பேசும்போது பார்ப்போம். ரியர் வீலை பற்றி பார்க்கலாம். ரியர் வீலில் வந்து நமக்கு அதே 17 இன்ச் அலாய் வீலில் தான் தந்திருக்காங்க. வித்து நமக்கு ஃப்ரண்ட் மாதிரி ரியரும் டிஸ்க் பிரேக்கு, ஏபிஎஸோட சேனலிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஏபிஎஸ் வந்து இந்த வண்டியில் கிடையாது. மேபி அடுத்த வருஷனில் கொண்டு வரலாம். இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு டயருமே டியூப்லெஸ் தான் கொடுத்துருக்காங்க. நமக்கான எக்ஸாஸ்ட் வந்து நீட்டாக இன்டெகிரேட் பண்ணி வச்சுருக்கோம். ரியர் டிஸ்கோட ஃபியூவல் நம்ம இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம ஃப்ரண்ட் டிஸ்கோட ஃப்ளூயிட் வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் த்ராட்டில் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க, இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வண்டியோட இதயமான இன்ஜின் பற்றி பார்ப்போம். இன்ஜின் வந்து இன்லைன் சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு 2 வால்வ் 4 ஸ்ட்ரோக்கான 150 சிசிக்கான இன்ஜின் தான் நமக்கு தந்திருக்காங்க. இது வந்து 12.4 PS ஆஃப் மேக்ஸிமம் பவரும் 13.3 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் மேக்ஸிமமாகவும் இதால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இப்போ இதோட கியர் பாக்ஸை பற்றி பார்ப்போம். கியர் வந்து நமக்கு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் தான் தந்திருக்காங்க. நமக்கு ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட் கியரும், பேக்கில் 2, 3, 4 அண்ட் 5th கியரும் இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நமக்கான கீ தான். கீபோர்ட் வந்து நமக்கு முன்னாடி கொடுக்காம பெட்ரோல் டேங்க்லேயே இன்டெகிரேட்டடாக கொடுத்துருக்காங்க. நம்ம ஆன் பண்ணால் நமக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இதுதான். நமக்கான ஆர்பிஎம், ஸ்பீடு, ஃபியூவல் கேஜு, ஓடோமீட்டர் ப்ளஸ் நமக்கான டைம் வந்து இங்கே வந்துடும். நமக்கான டிசிஎஸ், ஆவரேஜ் கிலோமீட்டர் ஆவரேஜ் ஸ்பீடு எல்லாமே இதிலேயே நம்மளால் பார்த்துக்க முடியும். ட்ரிப்பி இதிலே நம்மளால் பார்த்துக்க முடியும். ஓடோமீட்டர், நமக்கான நியூட்ரல், டிசிஎஸ் அண்ட் இன்ஜின் வார்னிங்கான இண்டிகேட்டர்ஸ் இந்த லெஃப்ட் சைடும், இண்டிகேட்டர் ப்ளஸ் ஹை பீம்கான இதுவும், ஏபிஎஸோட இண்டிகேட்டர்ஸ் வந்து இந்த சைடும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதோட கன்சோல் ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்ப்போம். இங்கே வந்து நமக்கான லைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸையும், இங்கே வந்து நமக்கான இண்டிகேட்டரையும், இங்கே வந்து ஹாரனையும் கொடுத்துருக்காங்க. நம்ம ஹாரன் சவுண்ட் இப்போ கேட்போம். அண்ட் இந்த சைடு வந்து நமக்கான கில் ஸ்விட்ச் தந்திருக்காங்க. இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வண்டியோட சவுண்டு கேட்போம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு நம்மளோட வண்டியோட சவுண்டு. வண்டி ரெவ் பண்ணும்போது சவுண்டு வந்து நல்லா சட்டிலாக இருக்குது. வண்டி ஆஃப் பண்ணியாச்சு. வண்டியோட சவுண்டு இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க. இப்போ நமக்கு வண்டியில் மெயினாக உட்காந்து போகிற சீட்டை பற்றி பார்ப்போம். நமக்கு டிரைவருக்கும் பில்லியனுக்கும் செம ஒய்ட் அண்டு சூப்பரான குஷனியோட ஒரு ஷீட் தந்திருக்காங்க. இது வந்து ஆக்சுவலி ஆஃப்டர் மார்க்கெட்டில் பண்ண சீட்டு. ஆனால் நமக்கு கம்பெனியில் கொடுத்த சீட்டே செம சூப்பராக இருக்கும் உட்காரும்போது. சீட்டோட குஷனிங் வந்து சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்.
லாங் ரைடுக்கு பேக் பெயின் இந்த சீட்டில் வரல. வண்டியோட சஸ்பென்ஷன் வைஸ் பார்க்கும்போது நமக்கு ஃப்ரண்டில் 2 டெலஸ்கோபிக் ரியரில் ஒரு மோனோஷாக் 7 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷனும் தந்திருக்காங்க. சஸ்பென்ஷன் வைஸ் நமக்கு வண்டியோட ரைட் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த ஷாக்ஸ் இந்த சஸ்பென்ஷன் அப்சர்வ் பண்ணிடுது. ஸோ சஸ்பென்ஷன் வைஸ் நோ ப்ராப்ளம் கைஸ். மெயினான ஒன்று இந்த வண்டியோட வெயிட்டு. இந்த வண்டி வந்து 150 kgsல இருக்குது. ஆனால் இதை வந்து ஓட்டும்போது ஆக்சுவலி இதோட வெயிட்டே தெரியலை. நெக்ஸ்ட் இதோட ப்ரைஸிங் அண்ட் டீட்டெயில்ஸ். இது வந்து எக்ஸ்ஷோரூம் 1,30,000 இருக்குது. ஆன்ரோடு வந்து 1,40,000 1,50,000 வரைக்கும் ப்ரைஸ் ஆகலாம். மேபி அதுக்கு மேலேயும் போகலாம். எக்ஸாக்ட் ப்ரைஸ் வந்து தெரில. அப்ராக்ஸ் வந்து 45 to 50. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். அன்டில் தென் பை பை. நான் உங்கள் மனோஜ். இது உங்களோட ராஜ் ஃபேமிலி வ்ளாக்ஸ் தமிழ் சேனல். மேலும் அடுத்த வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். அன்டில் தென் பை கைஸ்.